இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாய், நாம் இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு பருப்பு உருண்டைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு இப்படி கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணிக்கணும். 1/2 கப் தேங்காய் துருவி எடுத்துக்கணும். 10 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது, கொத்தமல்லி தேவையான அளவு பொடியாக கட் பண்ணது, சோம்பு பொடி 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு பார்க்கலாம். புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவு கரைச்சி கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணது, தக்காளி 2 பொடியாக கட் பண்ணது, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, 1/4 கப் தேங்காயில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 5 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். தாளிக்கிறதுக்கு வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. உருண்டை குழம்புக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிற மாதிரி அகலமான பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உருண்டை உடையாமல் இருக்கும். இப்போ தாளிக்க தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்தயம் சிகப்பாயிடுச்சு. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது தக்காளி சேர்த்து வதக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். ஒரு 2 நிமிஷம் தக்காளியை வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை லேசாக வதக்கிடலாம். ஒரு 10 செகண்ட் வதக்கினா போதும், இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிடும். ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உருண்டை குழம்பு நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். உருண்டை போட்டோன்னே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம தண்ணியாகவே வச்சுக்கலாம். குழம்பு நல்லா மூடி ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். இப்போது உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்க வெங்காயம், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். இது நல்லா ஒன்றா கலந்துட்டு அரைச்சி வச்சுருக்க பருப்பில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு உருண்டைக்கு எடுத்து வச்ச பொருள்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இப்போ அரைச்சி வச்சுருக்க பருப்பில் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். உருண்டைக்கு அரைக்கையில் தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பருப்போட வெங்காயம் மசாலாலாம் சேர்த்தாச்சு. இப்போது உருண்டை எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு இப்படி உருண்டை பண்ணிவிட்டு இதை இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சும் போடலாம், இல்லைன்னா டேரெக்டாகவும் குழம்புல போடலாம். நான் இன்றைக்கி டேரெக்டாக தான் போட போகிறேன். கரையும் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து அதை குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா 15 நிமிஷம் குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுருக்க பருப்பு உருண்டையை சேர்த்துக்கலாம் குழம்பு. குழம்பு தண்ணியாக வச்சுக்கணும். கொதித்து இது வெந்து வந்ததுன்னா குழம்பு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 நிமிஷம் வேகட்டும். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. உருண்டைலாம் வெந்து மேலே வந்துடுச்சு. கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு உருண்டை குழம்பு ரெடி.